அதிமுகவின் இரு அணிகளும் இணைவதற்கான பேச்சுவார்த்தைக்கான சாத்தியக்கூறுகள் குறைந்து வருவதாக சொல்லப்படும் நிலையில் இரு அணிகளும் தங்கள் பலத்தை எடை போடுவதற்கான முயற்சிகளில் இறங்கியுள்ளன. பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று சொல்லும் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் அணியின் கோரிக்கைகளான சசிகலா குடும்பத்தை கட்சியிலிருந்து நீக்குவது, ஜெயலலிதா மரணம் தொடர்பான சிபிஐ விசாரணை ஆகியவற்றை இதுவரை ஏற்கவில்லை. இரு அணிகளும் பேச்சுவார்த்தைக்கான குழுவை அமைத்திருந்த நிலையில் அதற்கு அடுத்த கட்ட நகர்வுகள் இருதரப்பிலும் தொடங்கவில்லை. இந்நிலையில் முதலமைச்சராக இருந்தபோதே ஜெயலலிதா மரணம் குறித்த விசாரணை பற்றி அதிகாரிகளிடம் பேசியதாக விளக்கம் அளித்திருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம். நான் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாருடைய மருத்துவ சிகிச்சை முறை பற்றி பல குறிப்புகளை விசாரணை செய்ய வேண்டும் என்று அதிகாரியிடம் கலந்து ஆலோசித்திருக்கின்றேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிலையில் மருத்துவமனையில் ஜெயலலிதா இருந்த புகைப்படங்கள் வெளியிடப்படும் என்று தினகரனின் ஆதரவாளரான புகழேந்தி கூறியுள்ளார். இதனை பொருட்படுத்த தேவையில்லை என்று கூறியிருக்கிறது ஓபிஎஸ் தரப்பு. அவர்கள் உடல்நிலை சரியில்லாத நிலையிலிருந்து, நடக்க முடியாத சூழ்நிலையிலிருந்து, மருத்துவமனையிலே இருந்ததற்குரிய ஆதாரங்களும் சேர்ந்து கழக பொதுச் செயலாளர் அனுமதியோடு அதெல்லாம் கோர்வையாக சேர்த்து மக்கள் முன்னால் எடுத்து செல்ல திட்டமிடப்பட்டிருக்கிறது. புகழேந்திக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது இல்லைங்க. புகழேந்தி அவர் கர்நாடக ஸ்டேட்டுக்காரர், அவருக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது இல்லை. அவர் வெளியிட்டார், அது ஒரு சப்ஜெக்ட், அவரோட ஒரு சப்ஜெக்டே இல்லைங்க. இந்த சூழலில் ஓபிஎஸ் அணியும் எடப்பாடி பழனிசாமி அணியும் ஒரே நாளில் மக்களை சந்திக்க திட்டமிட்டுள்ளன. வரும் 5ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார் ஓ பன்னீர்செல்வம். மாவட்ட வாரியாக ஆதரவாளர்களை சந்திக்க உள்ளதாக இந்த அணி தெரிவித்துள்ளது. அதே 5ஆம் தேதி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அணியும் புதிய திட்டங்களை வகுத்துள்ளது. அன்றைய தினம் மதுரையில் இளைஞர் பெருவிழா என்ற பெயரில் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனால் பேச்சுவார்த்தை என்ற கட்டம் இப்போதைக்கு நடக்க வாய்ப்பில்லை என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.